ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முடிவு என் குடும்பத்தில் எல்லாருமே ஏற்றுக்குவாங்களா என்னோடய ஃபேமிலியில் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு திருமணமான ஒரு பெண்ணை நான் திருமணம் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, அப்படி அதையும் சேர்த்து என்னால் லைஃப்பில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா அது அம்மா அப்பா அதுக்கப்புறம் என்னோடய அண்ணன் எல்லாருமே ஏற்றுக்குவாங்களாங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டாகவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி நம்ம அம்மாக்கிட்ட இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறப்போ, அம்மா எனக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, எங்கள் மாமா பொண்ணையும் எனக்காக பேசி முடிச்சு வச்சுருந்தாங்க. என் அண்ணனுக்கு தான் சொந்தத்தில் அமையலை அப்படிங்கிறதுனால, அவருக்கு பார்த்தது தான், இருந்தாலும் வெளியில இருந்து ஒரு தூரத்து சொந்தம் அந்த மாதிரி தான் அப்படிங்கிறதுனால, சரி வேறு வழி இல்லாதனால நம்ம பையனுக்கு அடுத்த பையனுக்குனாச்சும் அண்ணன் பொண்ணை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா ஒரு ஆசையில் இருந்தாங்க. அதனால நான் இவங்ககிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்கிறது? ஏன்னா அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணு, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, குழந்தை இருக்குது, இதெல்லாம் சொன்னோன்னா கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்களா என்னங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியல. கண்டிப்பாக ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகளுங்கிறது ரொம்ப கம்மி தான். என்னால் இவங்களையும் விட்டு கொடுக்க முடியாது. இவங்களையும் என்னால் விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன் அப்படின்னா, அவங்களும் என்னை நம்பி இப்போ 3 வருஷம் என்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நான் அவங்கள திடீர்னு எல்லாமே தெரிஞ்சு தான், நான் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, டிவோர்ஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் நான் அந்த முடிவை எடுத்தேனே தவிர, தெரியாமல் நான் முடிவை எடுக்கலை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்ம இதை எப்படியாச்சும் ஃபேமிலியில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா மாமா பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். அப்படி இருக்கிறதுனால வேறு வழி இல்லாதனால நம்ம கண்டிப்பாக எப்படியாச்சும் இந்த முடிவை நம்ம அம்மாக்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். சொன்னோடனே எங்கள் அம்மா ரொம்ப ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? எங்களோட ஃபேமிலியில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதையுமே இது பண்ணிடுறியே, இதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலியை பற்றி என்னென்ன பேசுவாங்கன்னு உனக்கு தெரியுதா? ஏன் அப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அம்மா எமோஷ்னல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் அப்பாக்கிட்டேயும் இதை ஃபோன் பண்ணி அவங்க சொல்ல ஆரம்பித்தோன்னே, அப்பா உடனே ஆஃபீஸ்லேருந்து அவர் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்ருக்காரு. இன்னும் 2-3 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவார். அவரும் உடனே கிளம்பி வந்துட்டார். கிளம்பி அண்ணன் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அண்ணியெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது அவரோட விருப்பம் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதுனால நம்ம எதுவும் அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறனால அவங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுங்கிறதுனால எதுவும் அவங்க சொல்லலை. ஆனால் அண்ணனுமே பேசினான், எதுக்குடா அதெல்லாம் தேவையில்லாது, நீ அந்த குழந்தையோட நீங்கள் அவங்கள அடாப்ட் பண்ணிட்டாலும் நாளைக்கு அது உங்களுக்குள்ள பிரச்சனையில் தான் முடியும். இன்றைக்கி அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு கொஞ்சம் வருஷங்கள் ஆக ஆக அந்த ஒரு குழந்தை இருக்கிற ஒரு பொண்ணோட நீ இது பண்ணிகிட்டு இருந்தனா, அது நாளைக்கு உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் 2 பேருக்குள்ளே ரொம்ப பிரச்சனையில் தான் போய் முடியும். தேவையில்லாத நீ பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னோன்னே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இதுக்கப்புறம் நம்ம பேச முடியாது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அமைதியாகிட்டேன். சரி நம்ம இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாம், கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு எனக்கு கல்யாணமும் வேண்டாம், கல்யாணத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க கொஞ்சம் நாளைக்கு, கல்யாணங்கிறது இப்போதைக்கு எனக்கு வேண்டாம்னு தான் எனக்கு தோணுது, கல்யாணத்தை பற்றி எதுவும் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்படியே ஒரு வருஷம் கிட்ட போணுச்சு. அதுக்கப்புறம் அவன் அண்ணன் சொன்னது மாதிரியே எனக்கும் அவங்களுக்கும் சாதாரண ஒரு ஒரு பிரச்சனை வந்தால் கூட அவங்க என்ன சொல்லி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ என்னோட சும்மா தான் பழகுற, சும்மா ஒரு தேவைக்காக தான் பழகுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. சரி அண்ணன் இதெல்லாம் சொன்னது கொஞ்சம் உண்மை தான். ஏன் அப்படின்னா, அதனால நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் சரி இதுக்கப்புறம் அண்ணன் அவங்களும் சொல்லிட்டாங்க, உனக்கும் செட் ஆகாது. ஏன்னா இப்போயே நீ நான் ஏதாச்சும் ஒரு இது சண்டை போட்டால் கூட ஒரு நாளைக்கு அப்புறம் பேச மாட்டேங்கிற, நாளைக்கு என்ன ஆகுங்கிறது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. அதனால எனக்கும் உனக்கும் செட் ஆகாது, விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கவலையாக தான் இருந்துச்சு. என்னடா இது இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சிது. சரி அவங்க இப்போ ஏற்கனவே ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க, இல்லை வேறு குழந்தை இருக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒத்து போகும். ஆனால் நம்ம
ஒரு ஃபஸ்ட்டு மேரேஜுங்கிறதுனால அவங்களால வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு சாதாரணமாக சொன்னாலுமே அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது. நம்ம வந்து அவங்க மேலே இருக்கிற அந்த குழந்த மேலே இருக்கிற வெறுப்பில் தான் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க வந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் வந்து ஒரு விஷயம் அப்போதையே சொன்னான். அதுதான் அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள போயிட்டு ரொம்பவும் கேட்டுக்கிட்டு இல்லை. ஒரு 2 மந்த் அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம்